ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம வந்து யூனிட் 6ல் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த லெசனில் வந்து வேலைவாய்ப்பு சுய தொழில் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் அப்படின்னு டாபிக் இருக்குது. அதில் வந்து ஒரு 20 மொத்தம் பார்த்திங்கன்னா 22 திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அது என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்கீம்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20 அம்ச திட்டம். 20 அம்ச திட்டம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் வந்திருக்கோம். 1975 5ஆம் ஆண்டு திட்டத்தின் கீழே வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. திட்ட காலம் பார்த்திங்கன்னா 5 வருஷம். இவங்க வந்து எப்போல்லாம் அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 82 மற்றும் 86. ஸோ இந்த திட்டத்தோடைய நோக்கம் வந்து என்னென்னா வறுமை ஒழிப்பு தான். வறுமை ஒழிப்பை தான் வந்து மெயின் நோக்கமாக வச்சுக்கிட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திரா காந்தி அவங்க பீரியடில் 75 கொண்டுட்டு வந்த இந்த பிளானுக்கு வந்து 20 அம்ச திட்டம் அப்படின்னு மாற்றி அமைத்து மோடி தலைமையில் வந்து அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் 2006 பார்த்திங்கன்னா அவர் ஒரு 20 அம்ச திட்டம்னு சொல்லியிருப்பாங்க. மேஜராக இவங்களுடைய நோக்கமே வந்து வறுமை ஒழிப்பு தான். ஏழைகளுக்கு வந்து வீடு, கல்வி, சுகாதாரம், விவசாய மேம்பாடுன்னு இந்த மாதிரி நிறைய அன்றாட தேவைகள் என்னென்னவோ எல்லாமே ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் வந்து இந்த திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. 9 திட்டங்கள் வந்து இதுக்கு கீழே வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே அதே தான் வருது. 20 அம்ச திட்டம், வீடு, அந்த மாதிரி முக்கிய திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் குடிநீர், வறுமையை வந்து ஃபுல்லாக ஒழிக்கணும், எல்லாம் அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டு, நீலகிரி மாவட்டத்துலேயும் வந்து 20 அம்ச திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா 200 வீடுகள் வந்து இராணுவத்தினருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னது இந்த 20 அம்ச திட்டத்துக்கு கீழே தான். எங்கன்னா நீலகிரி. எல்லாருக்கும் வீடு அப்படின்னாலே விகாஸ் ஆவாஸ் யோஜனா, கிரிஷ் விகாஸ் ஆவாஸ் யோஜனா, இதுதான் வந்து வீடு கட்டணும் அப்படின்றது. அப்புறம் வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1980, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் பிளான், அதான் IRDP 1980. இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் புக்கில் ஒரு பெரிய பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லே கூட வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன். அறிமுகமில் வந்து பார்த்திங்கன்னா 1980 தான் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த திட்டத்தை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஊரக வளர்ச்சி, ஊரகம் அப்படின்னா ரூரல் ஏரியா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை வந்து உயர்த்தணும். அப்புறம் வந்து வறுமையில் இருக்கக்கூடியவங்க வந்து வெளியே வரணும். இந்த மாதிரி ஊராட்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பிளான் பண்ணுறாங்க, அறிமுகம் செய்கிறாங்க. இவங்களுடைய இலக்கு கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு 80-85க்குள்ளக்க பார்த்திங்கன்னா எல்லா ஏழை குடும்பங்களுக்கும் வந்து உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த உதவியை பெறுவதற்கு வந்து ஏற்ற மாதிரி மானியம் வந்து வழங்கணும். ஸோ சிறு விவசாயிகளுக்கு வந்து 25%, குறு விவசாயிகளுக்கு வந்து 33.3, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டு. பழங்குடியினர் வந்து 50% அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாய குடும்பங்கள் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் கடன் கொடுத்ததன் வழியாக சொத்துக்களுக்கான மூலதன செலவின் மீது சரி செய்யப்படும். அப்புறம் வந்து இந்த திட்டம் வந்து நிறைய மில்லியன் பீப்புளுக்கெல்லாம் சென்றடைஞ்சிருக்கு. கால்நடைகள், விவசாயம் இல்லாமல் சிறிய நீர்ப்பாசனம், இந்த மாதிரி எல்லாம் பல இதுக்கெல்லாம் ஒதுக்கீடு செஞ்சு ஏழைகளுக்கு வந்து சுய வேலைவாய்ப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து 1999 80 ஆரம்பித்த இந்த திட்டம் வந்து மறுசீரமைச்சது 1999. அப்புறம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இந்த 2 இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம் மற்றும் ஹாஸ்டல், இவங்களுக்குன்னு அடிப்படை வசதிகள் செய்யணும். அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ ரூரலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு டீட்டெயில்டுமே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து எப்படி நம்ம வேலை வாய்ப்புக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வரணும். எந்த ஊருனா தர்மபுரி, கிருஷ்ணகிரி. அப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ நம்ம படிக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு சொல்லி அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் வந்து யூனிஃபார்ம் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான பயிற்சி கொடுக்கறது. அப்புறம் பல்வேறு திட்டங்களில் மானிய கடன், என்னென்ன சப்சிடி வந்து எந்தெந்த பிளானுக்கு கீழே வரும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி பயன்பெற வைக்கணும். அப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அதான் வந்து DWCRA இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மகாத்மா காந்தி, MG நரேங்கா, இது வந்து நம்ம 12th புக்கில் ஹிஸ்ட்ரி புக்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் புக்கில் வந்து டேட் மட்டும் இருக்கும் 2005. இவங்களுடைய ரோல் வந்து என்னென்னா
அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ண இந்த ஸ்கீம் வந்து மிகப்பெரிய திட்டம் வந்து இதுதான். நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா ஆகஸ்ட் 25, 2005. ஸோ 2005 தான் இந்த திட்டம் வந்து கொண்டுட்டு வராங்க. இவங்களுடைய பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, சிம்பிளாக சொல்லணுன்னா சின்ன சின்ன கிராமத்தில் வந்து குளத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கையில் காலையிலே 7 மணி 8 மணிக்கு ஒரு மம்முட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு 1:30 வரைக்கும் உட்காந்துட்டு 2 மணிக்கு அகெயின் திரும்ப வருவாங்க. வயசான பாட்டிங்க தாத்தாங்க எல்லாருமே போவாங்க. ஸோ அந்த மாதிரி வயசானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு 100 நாள் திட்டம் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம ஊர் பாஷையில் குளத்து வேலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இன்ஜினியரிங்கா. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாலைகள், கால்வாய், அப்புறம் நீர்ப்பாசன வசதி, ரோடு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கோயில்கிட்ட, குளத்துக்கிட்ட, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து தூர் வாரணுமோ அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த திட்டங்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து கண்டறிகிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இதனால் கிராமப்புறம் வந்து வளர்ச்சி அடையுதானா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு இலக்கு, ஒரு கல்வி திட்டம் அதை பிளான் பண்ணி யார் ரொம்ப குறைந்தபட்ச ஊதியத்திற்கு உடல் உழைப்பு வேலை செய்ய முன் வர மாட்டாங்களோ அவங்களா பார்த்து தான் வந்து இதை எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து இதுக்கு கீழே என்னென்ன அம்சங்கள் வருது அப்படின்னா, இது வந்து சட்டப்பூர்வமான உரிமை இருக்கணும். அப்புறம் வந்து கிராம பஞ்சாயத்து அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம வந்து வேலை வேணும்னு சொல்லி விண்ணப்பித்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு வந்து கொடுப்பாங்க. 15 நாளுக்குள்ளக்க வந்து ஊராட்சி துறையில் நிர்வாகிகள் வந்து வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான உதவித்தொகையை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்புறம் அவங்க பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க வீடு வந்து எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஏன்னா வாக்கபிள்லேயே போயிட்டு வந்துடலாங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் முதலீடு செஞ்சது 60:40 அப்படின்ற. அதில் முக்கால்வாசி 3ல் 1 பங்கு வந்து பெண்கள் தான். ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து ஒரே மாதிரியான சம்பளம் தான். 100 நாள் இந்த வேலை வந்து நடக்கும். அப்புறம் தொழிலாளர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுட்டு சேலரி வந்து கொடுப்பாங்க. ஆந்திரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்கீம் அப்ளிகபிளாக இருக்குது. 2006, 2011 வந்து நேரடியாக ஊதியமாக வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் நிறையவே பின்னடைவுகள் இருந்தாலும் உயர்ந்த அளவிலான விழிப்புணர்ச்சியினால் இருக்கிறதுனால இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆனால் சக்ஸஸ் தான். செலவினத்தை கொண்டிருந்ததன் விளைவாக நிதி பற்றாக்குறை உயர்ந்து விட்டதாக பல விமர்சனங்கள், இது வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரல அப்படின்னு நிறைய தான் விமர்சனம் வந்தாலும் பிளான் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 4ல் 1 குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பங்கு பெறாங்க. வயசான கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு கீழே வருவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணுங்கிறது 2007 சொல்கிறாங்க. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சில மாநிலங்களில் ஆய்வு நடத்தும் போது உணவு திட்டத்தில் வந்து கொஞ்சம் ஊழல் நடந்திருக்குன்றது தெரிய வருது. சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷத்தில் 100 நாள் வேலை அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போவாங்க. வேலைக்காலம் வந்து 15 நாளாவது அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக 15 நாள் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு 6 நாட்கள் 6 நாள் இருப்பாங்க. இன்றைக்கி வேலை இருக்கான்னு கேட்டால் வேலை இல்லைன்னா வீட்டில் இருக்கலாம். அப்புறம் 2006, 2007, 8 130, 200 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லையும் வந்துருச்சு. கொடுக்குறவங்க யாருன்னா கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய திட்ட அலுவலர். இருவரில் யாராச்சும் வேலை கேட்கப்பட்டுச்சுன்னா அவங்க வாயிலாக தான் வரும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வயசானவங்களாக பார்த்து தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு நிதி மூலமாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சேலரி மாதிரி கிரெடிட் பண்ணிடுவாங்க. எத்தனை நாள் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் 2016 ஒரு அப்டேஷன் நடந்திருக்கு. அவங்களோட வந்து ஆதார் நம்பரையும் இணைச்சிட்டாங்க இல்லையா மோடி வந்ததுக்கப்புறம். ஸோ ஊதியத்தொகை வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பூக்கோள குறியிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்குன்னு ஒரு கார்டு, ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பணி நாட்கள் எவ்வளோ நாள் வந்து வருகை பதிவு வந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் வேலை கேட்பு விண்ணப்பத்தின் அடிப்படையில் வேலை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் தான் எங்கெங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இப்போ வியாழக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் பணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஈஸியான வேலையாக தான் இருக்கும்.
அப்புறம் மகாத்மா காந்தியோடைய இந்த ஊரக வேலை திட்டத்தின் கீழே வந்து சீரிய நிர்வாகம் அப்படின்ற தலைப்பின் கீழ் வந்து தொடர்புடையது. இங்கே பணிபுரிகிற பணியாளருக்கு விபத்தில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா முதல் உதவியும் செய்வாங்க. அதாவது டக்குன்னு ஃபஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தூய்மை காவலர்கள் மூலமாக வந்து திடக்கழிவு மேலாண்மை பணிகளும் நடத்தப்படுகிறது. அப்புறம் குறைந்தபட்ச கூலி தான் கொடுக்கப்படும். ஒரு வேலைக்கு 7 மணி நேரம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி 14 நாளுக்குள்ளக்க அவங்களுடைய சம்பளத்தை வந்து கொடுக்கணும். ஒரு நாள் பகுதியை வந்து கூலியாக வந்து கொடுக்கலாம். இவங்களுக்கு சலுகைகள்னு பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து வேலை செய்யும் இடத்துல ஏதாவது விபத்தோ இறப்போ நிரந்தர ஊனமோ அந்த மாதிரி ஏதாவது பெர்மனெண்ட்டாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட்டே வந்து நஷ்ட ஈடாக 25,000 கொடுப்பாங்க. அப்புறம் சலுகைகள்னு பார்த்தா 30 நாளுக்கு 25% கூலியும் 50%க்கு மேலேயும் கொடுக்கணும். அப்புறம் வந்து கட்டணமே இல்லாத டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இந்த நம்பர் தான். தமிழ்நாட்டில் இந்த வசதி இருக்குது. நிதி ஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட்டு மாநிலத்துக்கு மத்தியன்னு எல்லாத்துக்கும் ஊரக சைடு எல்லாத்துக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா, மாநில அரசு என்ன பிளான் சொல்கிறாங்களோ அந்த இதை கொடுக்கணும், அதை கண்காணிக்கணும், அதை எல்லாருமா சேர்ந்து செய்யணும். அப்புறம் வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சட்டமன்றத்துக்கு கொடுக்கணும். அப்புறம் அதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஆணையர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து திட்டத்தினை வந்து எப்படி செயல்படுத்துவாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பாங்க. ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் இணை திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவார். இவங்களுடைய பணிகள் வந்து கண்காணிக்கிறது, குறைகள் புகார்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அனுப்பிவிடலாம். அப்புறம் வட்டார அளவில் வந்து திட்ட அலுவலராக பணியாற்றுவார். இவங்களுடைய பணிகள் வந்து செயல் திட்டத்தை வந்து பெற்று மாவட்ட நிர்வாகத்துக்கு, வட்டாரம் அப்படின்னா அவங்க மாவட்டத்துக்கு கொடுக்கணும், மாவட்டம் அப்படின்னா அவங்க மாநிலத்துக்கு கொடுக்கணும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ கண்காணித்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ரிப்போர்ட்டாக அனுப்பணும். ஊராட்சி அப்படின்னா ஒரு அடையாள அட்டை, வேலை நடைபெறுதா, ஊதியம் கொடுக்குறாங்களா, பதிவேடு வச்சு பராமரிக்கிறாங்களா, விபத்து ஏதாவது ஏற்பட்டவங்களுக்கான அறிக்கை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்குறாங்க. ஊராட்சி அளவில் ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார அளவில் பார்க்குறது வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட அளவில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநில அளவில் தான் யாருன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக ஆணையர். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து குறை தீர்க்கிறதுக்கு வந்து ஏதாவது அமைப்பு இருக்கா அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அடையாள அட்டையை வச்சு பணியை பதிவு செஞ்சுக்கலாம். 100 வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து 100 நாள் வேலை வழங்குவாங்க. முதலீடு தான் பார்த்தோம் இல்லையா, அதே தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஸ்கீம் வந்து நம்ம 3 ஸ்கீம் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.